ராமேஸ்வரத்திலிருந்து 60 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய சேதுக்கரை அப்படின்ற ஒரு இடத்துல இருக்கிற திருப்புலானி அப்படின்ற ஒரு சின்ன கிராமத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீ ஜெகநாதர் பெருமாள் கோவிலுக்கு தான் இன்றைக்கி நம்ம வந்திருக்கோம். இந்த கோவில் ரொம்பவே பழமையான ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு கோவிலும் கூட. இந்த கோவில் சோழர்களால் கட்டப்பட்டு பாண்டியர்களால் பராமரிக்கப்பட்டு சேதுபதி ராஜான்ற ஒரு ராஜாவால் பாதுகாக்கப்பட்ட ஒரு கோவில். இந்த கோவிலுடைய மிகப்பெரிய அம்சமே இந்த கோவிலுடைய கோபுரம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா இந்த கோவிலில் விஷ்ணுவுடைய எல்லா அவதாரங்களும் சிலை வடிவத்தில் இடம்பெற்றிருக்கு. விஷ்ணுவுடைய அவதாரங்கள் மட்டும் இல்லாமல் கருடன் மற்றும் எல்லா ஆழ்வார்களும் சிலை வடிவத்தில் இந்த கோபுரத்தில் இடம்பெற்றிருக்காங்க. இது மட்டும் இந்த கோவிலுடைய அதிசயம் கிடையாது. இன்னொரு ஸ்பெஷலான ஒரு அதிசயம் இருக்குது. அது என்ன அப்படின்னா, இந்த ஒரு கோவிலில் மட்டும்தான், உலகத்திலேயே இந்த ஒரு கோவிலில் மட்டும்தான் ராமர் தார்பாய் புல்லில் படுத்து தியானம் செய்கிற மாதிரியான சிலை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உலகத்திலேயே ஏன் திருப்புலானியில் இருக்கிற ஸ்ரீ ஜெகநாதர் பெருமாள் கோவிலில் மட்டும் ராமர் தார்பாய் புல்லில் படுத்து தியானம் செய்கிற மாதிரியான சிலை இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதுக்கான விடையும் என்கிட்ட இருக்குது. அதாவது ராமர் இலங்கைக்கு பாலம் கட்டின விஷயம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்போ அவர் பாலம் கட்டினது நம்ம சேதுக்கரை அப்படின்ற ஒரு கடற்கரையில் இருக்கிற ஒரு இடத்துல இருந்து தான் அவர் பாலம் கட்டியிருக்காரு. அப்போது அந்த கடற்கரை ஓரமாக கடல் தேவன் கிட்ட அவர் உதவி கேட்கறதுக்காக ஒரு தியானம் மேற்கொண்டார். அந்த தியானம் அவர் தார்பாய் புல்லில் படுத்து தியானம் செஞ்சதாக வரலாறுகள் சொல்லுது. இந்த ஒரு காரணத்துக்காகவே திருப்புலானியில் இருக்கிற இந்த ஸ்ரீ ஆதி ஜெகநாதர் பெருமாள் கோவிலில் மட்டுமே ராமர் தார்பாய் புல்லில் படுத்து தியானம் செய்கிற மாதிரியான சிலை வடிவிச்சு வச்சுருக்காங்க. இவ்வளவு பழமையான கோவிலுக்கு உங்கள் வாழ்க்கையில் ஒரு முறையாவது போயிட்டு வந்துடுங்க.